அனுசரணை வழங்குவோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என மஹிந்த ராஜபக்ஷ நம்பிக்கை. தமிழ் மக்களின் பிரச்சினையை தீர்க்க புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தியாஸ்ரீ ஜெயசேகர தரப்பினருக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த வைத்தியர் அர்ச்சுனா பிணையில் விடுவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை 121 முறைப்பாடுகள் பதிவு. பங்களாதேஷின் இடைக்கால தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் நியமனம். தொடர்வது முதன்மை செய்தி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அறிவிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ அறிவிக்கப்பட்டுள்ளார். நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வின் போதே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கட்சியின் ஸ்தாபகர் பஷில் ராஜபக்ஷ, கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மத அனுஷ்டானங்களுடன் ஆரம்பமான இந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் பௌத்த மத தலைவர்களுக்கு கட்சியின் உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் பண்டார தலைமையில் அன்னதானம் வழங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுப நேரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற அறிவிப்பு விடுக்கப்பட்டது. இதேவேளை கட்சியிலிருந்து விலகிச் சென்றுள்ளவர்களை மீண்டும் வந்து இணைந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என அறிவிக்கப்பட்டமையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். දේශපාලන මණ්ඩලයට පක්ෂ සමාජිකයන්ට මා කෙරෙහි විශ්වාසය තබලා මේ අභියෝගාත්මක අවස්ථාව තුල මේ වක්කීම් බාර දීම පිළිබඳව ඉතින් පැහැදිලිවම අභියෝග බාර ගන්න අපි සූදානම්. මම හිතන්නේ නායකත්වයේ සහ තරුණයෝ අවශ්‍ය වෙන්නේ අභියෝග තියෙන වෙලාවක. ඉතින් අපි පාක්ෂිකයා කෙරෙහි විශ්වාස කරනවා, ප්‍රතිපත්ති කෙරෙහි විශ්වාස කරනවා. මේ රටේ තරුණ පරම්පරාව අපේක්ෂා කරන මේ නූතන පරම්පරාවේ දේශපාලන බලවේගයක් විදිහට ශ්‍රී ලංකා පොත්ජන පෙරමුණ දෙමව්පියන්ගේ තරුණයන්ගේ சவால் மிகுந்த தருணத்தில் என் மீது நம்பிக்கை வைத்து ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்தமைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சவால்களை எதிர்கொள்ள தயாராகவே உள்ளேன். எம்முடைய கட்சியில் இருந்து ரணிலுக்கு ஆதரவளிக்க சென்றுள்ளவர்களுக்கும் மீண்டும் எம்முடன் இணைந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராக அழைப்பு விடுக்க விரும்புகின்றேன். குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டு முன்னோக்கி பயணிப்பதே எம்முடைய நோக்கமாக உள்ளது. நிச்சயமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வெற்றி கொள்ளும். என்னுடைய வெற்றி கட்சியின் வெற்றி, கட்சியின் வெற்றி நாட்டின் வெற்றியாகும். மொட்டு கட்சியினர் மற்றும் நாட்டு மக்களை வெற்றியடைய செய்வதே எம்முடைய நோக்கமாகும். நாட்டின் ஒருங்கிணைப்பை பாதுகாத்துக் கொண்டு நாட்டை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்பதே எம்முடைய எதிர்பார்ப்பாகும். ජාතික සංවිධායකවරයා විදියටත් ශ්‍රී ලංකා පොත්ජන පෙරමුණේ ජනාධිපති අපේක්ෂකයා විදියටත් එතුමන්ලාට ගෞරවයෙන් ආරාධනා කරනවා. අපි එකට හිටපු අය අපි ගාව හිතමනාපකම් තියෙන්නේ නැති, වෙනස්කම් තියෙන්නේ නැති, අපි කාගේත් අඩුපාඩු ඇති. ඉතින් මේවා හදාගෙන අපි ඉදිරියට යමු. ඒ සියලු දෙනාට இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் தாம் நிச்சயம் வெற்றி அடைவோம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ஷ கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டமையை தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாம் நிச்சயம் தேர்தலில் வெற்றி அடைவோம். மொட்டு கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களையும் எம்முடன் இணைத்துக் கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். மொட்டு கட்சியின் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்கள் நாமல் ராஜபக்சவை ஏற்றுக்கொள்வார்கள். இளம் தலைவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும். அரசியலை எடுத்து நோக்கும் போது வருவார்கள், போவார்கள்.
தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்க்க புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தேவையான திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஊடக பிரதானிகளுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையிலான சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். මගේ විශ්වාසය තිබුණේ මේ ප්‍රශ්න කෙටි කාලෙකින් විසඳන්න පුළුවන් කියලා. நெருக்கடியான நிலையில் இருந்த நாட்டை பொறுப்பேற்று அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடிந்துள்ளது. தற்போது வங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்பதற்கு தேவையான பாதையை வகுத்துள்ளோம். பங்களாதேஷ் நிலையுடன் ஒப்பிடும்போது எம்முடைய நாடு தொடர்பிலும் சிந்தித்தேன். நான் நாட்டை பொறுப்பேற்கவில்லையாயின் என்ன நேர்ந்திருக்கும்? நாட்டின் சவாலை வெற்றி கொண்டமையின் ஊடாகவே எம்மால் தேர்தலை நடத்தக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதே என்னுடைய நிலைப்பாடாகும். விரும்பியவர்கள் எனக்கு வாக்களிக்க முடியும். அதேபோன்று ஜனாதிபதி தேர்தல் ஒன்றின் ஊடாக முன்னோக்கி பயணிப்பதா அல்லது எதிர்கால இளைஞர்களுக்கான எதிர்காலத்தை பெற்றுக் கொடுப்பதா அல்லது மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்வதா என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும். அத்துடன் வடக்கு கிழக்கு விடயத்தை எடுத்து நோக்கும் போது சம்பந்தனின் மறைவுக்கு பின்னர் வடக்கு கிழக்கின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் ஏனைய கட்சிகளின் பிரதிநிதிகளுடனும் அது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளேன். அதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களே அதிகளவில் உள்ளார்கள். ஆகவே அவர்களுடனும் கலந்துரையாடி அனைவரும் இணங்கக்கூடிய திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. கலந்துரையாடலின் ஊடாக அதனை முன்னெடுப்பதே தீர்வாக உள்ளது. மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்வதை எவரும் விரும்பவில்லை. மேலும் 1700 ரூபாய் சம்பளத்தை பெற்றுத் தருவதாக நான் ஒப்புக்கொள்ளவில்லை. மாறாக அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சில கம்பெனிகள் அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். ஒரு சில கம்பெனிகளால் நிதியை வழங்க முடியுமாயின் ஏன் ஏனைய நிறுவனங்களால் வழங்க முடியாது? தோட்டங்கள் பெருந்தோட்ட மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். நான் பழமையான மலையக முறைமைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நெருக்கடியில் உள்ளனர். ஆகவே லயம் குடியிருப்புகளை கிராமங்களாக மாற்ற வேண்டும். ඒ නිසා මම බැලුවේ මං ක්‍රියා කරේ මේ වැඩසටහන ඉදිරියට ගෙනියන්න. ඒ සඳහා වරමක් ඉල්ලන්න. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தரப்பினருக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர அணி ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளது. அதற்கமைய இன்று காலை பத்திரமுல்லையில் இரு தரப்புகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. சுதந்திர கட்சியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகரவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அதன் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இப்புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்வு பண்டார, தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான பேராசிரியர் GL பீரிஸ், டலஸ் அழகப்பெரும, ஹர்ஷன ராஜகருணா, கலாநிதி ஹர்ஷ டி சில்வா, கலாநிதி ஷரத ஹேரத், ஷான் விஜயலால் டி சில்வா, முன்னாள் எம்பிக்களான சுஜீவ சேமசிங்க, திலங்க சுமதிபால உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். தனியார் இணையதளத்தில் என்னை பற்றிய பொய்யான செய்தி பரப்பப்பட்டுள்ளது என செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தனியார் இணையதளம் ஒன்றில் தன்னை பற்றிய பொய்யான செய்தி பரப்பப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சபையில் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்த்தன தலைமையில் கூடியது. இதன்போதே அவர் இவ்விடயத்தை முன்வைத்தார். அவதூறான அரசியலிலே எனது வளர்ச்சியை கருத்தில் கொள்ளாத சில பேர் மிக மோசமான செயல்பாடுகளை வெப்சைட்டிலே போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே உங்களுடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ரீதியிலே உளவு காலமும் அரசியலில் இருக்கின்ற நான் இன்றுதான் முதல் முறையாக எனது நியாயத்தை கேட்டு இந்த சபையில் நிற்கின்றேன். மன்னாரிலே ஒருவர் கைது செய்யப்பட்ட பின்பு அவருக்கு பின்னணியாக நான் இருப்பதாக யாழ்ப்பாண புலனாய்வு என்ற வெப்சைட் மிக மோசமான தன்னுடைய கருத்தை எழுதியிருந்தது. அதன் பின்னணியிலே இருவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று போலிஸ்மா சீனியர் DIG, அவரும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல மக்கள் தொடர்பாளர் அமைச்சரும் இந்த விடயத்திலே
தொடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த விடயத்தை தாங்கள் விசாரித்து சரியான நடவடிக்கைகளை இந்த யாழ்ப்பாண புலனாய்வு வெப்சைட்டின் மீதும் அந்த 2 சீனியர் டிஐஜி மக்கள் தொடர்பாளர் அமைச்சரையும் இதிலே இழுக்கப்பட்டதன் அடிப்படையிலே அவர்களும் இதிலே பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தார். தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தார். யாழ் மாவட்ட ஆயர் இல்லத்திற்கு சென்ற அவர் குருமுதல்வர் ஜெபரட்னம் அடிகளாருடன் சந்திப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். විශේෂයෙන් අපි වගේ විවිධ ජාතීන් විවිධ භාෂා කතා කරන විවිධකුවට අපිට දෙකයි. வடக்கில் நீண்ட காலமாக பிரச்சினை காணப்படுகின்றது. அதற்கான தீர்வு இன்னமும் வழங்கப்படவில்லை. நிறைவேற்றதிகாரம் மூலம் கூட அதற்கு தீர்வு வழங்கப்படவில்லை. மாகாண சபைகள் மூலம் வடக்கின் அபிவிருத்திகளுக்கு ஒதுக்கப்பட்ட பெருமளவான நிதி மீண்டும் மத்தியை சென்றடைந்திருக்கின்றது. இதற்கு உரிய பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இதேவேளை தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். And which stance that the people should take in the upcoming election for the betterment of all the people. தமிழ், சிங்களம், முஸ்லிம் என நாட்டு மக்கள் யாராக இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட உரிமை இருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் தமது பலத்தை நிரூபிக்கவும் அதன் மூலம் தென்பகுதிக்கு ஒரு செய்தியை தெரிவிக்கவும் தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் நினைக்கின்றார்கள். இருப்பினும் அதிகளவிலான வாக்குகளை பெறாமல் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். தமிழ் வேட்பாளர் சிங்கள மக்களின் வாக்குகளை எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் தமிழ் பிரஜையொருவர் சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கின்றது. Want to show their powers and they will field a candidate, but they know that விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த வைத்தியர் அர்ஜுனா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த வைத்தியர் அர்ஜுனாவை பிணையில் செல்ல மன்னார் நீதவான் உத்தரவிட்டார். வைத்தியர் அர்ஜுனா மன்னார் நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 2 சரீரப் பிணைகளில் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2ஆம் தேதி இரவு மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக மன்னார் வைத்தியசாலை நிர்வாகம் மன்னார் போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாட்டை தொடர்ந்து கடந்த 3ஆம் தேதி காலை வைத்தியர் அர்ஜுனா மன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் வைத்தியர் அர்ஜுனா சார்பில் பிணை கோரி நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நகர்த்தல் பத்திரம் நிராகரிக்கப்பட்டதுடன் ஏற்கனவே உத்தரவிட்டவாறு இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இந்நிலையில் வைத்தியர் அர்ஜுனா இன்று மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை சரீரப்பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் வைத்தியர் அர்ஜுனாவை பார்வையிடுவதற்காக மன்னார் மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் மக்கள் நீதிமன்றம் முன்பாக கூடியிருந்ததாக ஒரு பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கிளிநொச்சியில் பாராசூட் முறையில் மேற்கொள்ளப்பட்ட நெற்சிகையின் அறுவடை இன்று காலை இடம்பெற்றது. கிளிநொச்சி அக்கராயன்குளம் விவசாய போதனாசிரியர் பிரிவில் அக்கராயன்குளத்தின் கீழ் சிறுபோக நெற்சிகையில் நவீன முறையான பாராசூட் மேற்கொள்ளப்பட்ட நெற்சிகையின் அறுவடை இன்று காலை இடம்பெற்றது. அக்கராயன்குளம் பாடவிதான உத்தியோகத்தர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. விவசாயி ஒருவரின் வயலில் அறுவடை விழா இன்று காலை 10 மணியளவில் இடம்பெற்றது. இதன்போது விவசாயிகளுக்கும் பிரமுகர்களுக்கும் பாராசூட் முறையிலான நெற்சிகை முறை தொடர்பில் பாடவிதான மற்றும் விவசாய போதனாசிரியர்களால் விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் பணிமனை பாடவிதான உத்தியோகத்தர்கள், விவசாய போதனாசிரியர்கள், கமநல சேவை நிலைய உத்தியோகத்தர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் அலுவலகத்தின் வழிகாட்டலின் கீழ் மாவட்டத்தின் பல பகுதிகளில் பாராசூட் முறையில் இவ்வாறான முன்மாதிரி நெற்சிகை முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்பெட்டி தோராயடி குளத்தில் தங்கம் மீட்கப்பட்டுள்ளது. கல்பெட்டி தோராயடி குளத்திலிருந்து 4 கிலோ 740 கிராம் தங்கத்தை கடற்படையினர் நேற்று மீட்டுள்ளனர். கல்பெட்டியில் உள்ள தோராயடி தடாகத்தில் இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது குளத்தின் ஆழத்திலிருந்து 4 கிலோ 740 கிராம் நிறையுடைய தங்கம் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் இழுவை படகு ஒன்றும் தங்கத்தை கடத்த பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கடற்படையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கடல்வழிகள் ஊடாக நிகழும் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்கும் நோக்கில் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டுநாயக்க சுங்க தடுப்பு அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு ஏறாவூரில் வர்த்தகர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் ஹிஸ்புல்லா நகரில் வர்த்தகர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். 52 வயதுடைய ஷேக் தாவூத் என்பவரே கொலை செய்யப்பட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக அவரது குடும்ப உறவினர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திலிருந்து சிசிடிவி கேமராவின் ஒளிப்பதிவு கருவியும் கொலைகாரர்களால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. வர்த்தக நிலையத்தை மூடிவிட்டு அதன் அருகிலுள்ள தனது சகோதரிக்கு சொந்தமான வீட்டில் தனியாக இருந்த வேளை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஏறாவூர் நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்தார். ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எதிர்வரும் 14ஆம் தேதி அறிவிக்கும் என அக்கட்சியின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆதரிக்கும் வேட்பாளர் யார் என்பது எதிர்வரும் 14ஆம் தேதி காலை 10 மணிக்கு அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். கட்சியின் உயர்பீட கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். தாங்கள் ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இருப்பதால் அக்கூட்டங்களில் கலந்து கொள்வதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவளிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தற்போதைய ஜனாதிபதியும் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டம் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று இடம்பெற்றது. இதன்போது அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முன்மொழிவுகள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் கட்டுவன பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ரிதிஹாய சியராப்பெட்டிய வெளிப்பெட்டிய மித்தனி ஆகிய பகுதிகளுக்கு காக்கிரியோடை நீர்த்திட்டத்தின் மூலம் நீரை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவால் பிரேரணை முன்வைக்கப்பட்டது. மேலும் உத்தேச தலகம சௌபாக்கிய குடிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் விடுக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குருநாகல் நகரத்தை அண்மித்த பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட உள்ள இந்திய வீடமைப்பு திட்டம் தொடர்பாகவும் இக்குழு கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. அத்தோடு மன்னார், மாந்தை, பெரியமடு ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற்று வரும் நீர்வளங்கள் திட்டத்தின் தாமதம் பற்றியும் வினா எழுப்பப்பட்டது. இதன்போது இத்திட்டம் வெகு விரைவில் பூர்த்தி செய்து மக்களின் பாவனைக்கு கையளிப்பது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டவான், அமைச்சர் மஹிந்த அமரவீர, நாடாளுமன்ற உறுப்பினர்களான மருதபாண்டி ராமேஸ்வரன், ரவ் ஹக்கீம், மாயாதுன்னு, சிந்திக்காமல், எஸ் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், சந்திம வீரக்கொடி, மஞ்சுளா திசாநாயக்க, நீர்வளங்கள் அமைச்சின் உயர் அதிகாரிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 121 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 121 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பிலேயே குறித்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரை 80 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு இதுவரையில் 41 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கிளிநொச்சி பளை மத்திய கல்லூரியில் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு மருத்துவ முகாம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி பளை மத்திய கல்லூரியில் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான மருத்துவ முகாம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றது. பளை மத்திய கல்லூரியில் கல்வி பயிலும் விசேட தேவையுடைய மாணவர்களின் உடல் நிலையை பரிசோதிப்பதற்காக குறித்த மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வைத்தியர் எஸ் அருமைத்துறை விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டார். மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலய விண்ணேற்பு மாதாவின் 216வது திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலய விண்ணேற்பு மாதாவின் 216வது திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் சுமார் 216 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பேராலயமான மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தின் விண்ணேற்பு மாதா பெருவிழா நேற்று மாலை பங்குத்தந்தை நிக்சன் அடிகளார் தலைமையில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. பெருந்திருவிழா கூட்டு திருப்பலி எதிர்வரும் 15ஆம் தேதி மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் அருட்கலாநிதி பொன்னையா யோசப் ஆண்டகை தலைமையில் காலை 7 மணிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளது. திருவிழா நவநாட்காலங்களில் தினமும் மாலை திருச்செப மாலை இடம்பெற்று
திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். எதிர்வரும் 14ஆம் திகதி புதன்கிழமை மாலை நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் தொடர்ந்து அன்னையின் திருவுருவ பவனியும் இடம்பெறும். கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு ஆத்துருக்கிரிய பகுதியில் இடம்பெற்ற கிளப் வசந்தவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூலை மாதம் 8ஆம் திகதி ஆத்துருக்கிரிய போலீஸ் பிரிவில் துப்பாக்கி பிரயோகத்தில் கிளப் வசந்த உள்ளிட்ட 2 கொலை செய்யப்பட்டதுடன் 4 பேர் படுகாயமடைந்த சம்பவம் தொடர்பில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலைகளுக்கு ஆதரவான இருந்த 36 வயதான சந்தேக நபர் நேற்று தெற்கு அதிவேக வீதியின் சேவா சதுக்கத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் இதுவரை 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எம்பிலிப்பட்டிய ரத்தினபுரி வீதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எம்பிலிப்பட்டிய ரத்தினபுரி வீதியில் இன்று காலை லொரி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சீமந்து மூடைகளை ஏற்றிச் சென்ற லொரி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு லொரியுடன் மோதியதைத் தொடர்ந்து 2 லொரிகளும் சிறிய ஆற்றில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகின. விபத்தின் போது சீமந்து மூடைகளை ஏற்றிச் சென்ற லொரியின் சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற தருணத்தில் முப்படை பிரதானியாலும் ஜனாதிபதியை பாதுகாக்க முடியவில்லை என மதுரை விதானுக்கு தெரிவித்துள்ளார். மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற தருணத்தில் முப்படை பிரதானியாலும் கூட நாட்டின் ஜனாதிபதியை பாதுகாக்க முடியாமல் போனதாக பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை விதானுக்கு குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். හිටපු ජනාධිපතිතුමා හැබැයි කවුරුත් බාරගත්තේ නැහැ. ඒකට මනාව සහතික වෙනවා. பங்களாதேஷிற்கு ஏற்பட்டுள்ள நிலை எமக்கும் இடம்பெறவிருந்தது. 2022 ராணுவ தலைவர்களாலும் பாதுகாப்பு தரப்பின் உயர் மட்டத்தினராலும் நாட்டின் தலைவரை பாதுகாக்க முடியவில்லை. 2022 கோட்டாபய ராஜபக்ஷவின் தனிப்பட்ட இல்லத்திற்கு சவேந்திர சில்வா பாதுகாப்பை வழங்க மறுத்தார். முன்னாள் ஜனாதிபதி என்னை அழைத்து மெரிஹானவில் உள்ள தனது வீட்டிற்கு பாதுகாப்பை அதிகரிக்குமாறு ராணுவ தளபதியிடம் வேண்டுகோள் விடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். ராணுவ வாகனங்களை பயன்படுத்தி மெரிஹானவிற்கு செல்லும் வீதிகளை மூடுமாறு நான் கேட்டுக்கொண்டேன். ஆனால் அதனை ஏற்க மறுத்த சவேந்திர சில்வா எங்கள் ஆட்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்குமாறு கேட்டுக்கொண்டார். அரசியல் விடயங்களில் ராணுவம் தலையிட முடியாது என சவேந்திர சில்வா தெரிவித்தார். ඔප්පු කරන්න පුළුවන් සාක්ෂිය තමයි අපිට මේක බාර ගන්න බෑ. මේක ඊටමන්න බාර இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை மாணவர்கள் குழு ஜனாதிபதியை சந்தித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இலங்கை திறந்த பல்கலைக்கழக சட்டத்துறை மாணவர்களுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கை திறந்த பல்கலைக்கழக சட்டத்துறை மாணவர்கள் 280 பேர் நேற்று களப்பயணத்தில் இணைந்து கொண்டதுடன் அவர்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு விஜயம் செய்தனர். இதன்போது பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தனர். அவர்களுடன் ஜனாதிபதி சிநேகபூர்வமாக உரையாடினார். அவர்களின் கல்வி செயற்பாடுகள் குறித்து கேட்டறிந்த ஜனாதிபதி சட்டவாக்கம், நிறைவேற்று அதிகாரம், நீதித்துறை தொடர்பில் மாணவர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளித்ததுடன் அவர்களை தெளிவுபடுத்தவும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்தார். ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க, ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர் பிம்பா திலகரத்ன, ஜனாதிபதி செயலக உதவி பணிப்பாளர் மேஜர் நதீக தாங்கொல்லா ஆகியோரும் இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டனர். எதிர்காலத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைந்தால் மக்களின் பணத்தை வீணடிக்கும் செயற்பாடு இடம்பெறாது என தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் தேசிய அமைப்பாளர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாது என தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் தேசிய அமைப்பாளர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 5 வருடங்கள் பதவியில் இருந்து ஓய்வூதியம் வழங்கும் நாடு இலங்கை மட்டுமே ஆகும். அவ்வாறு மக்களின் பணத்தை வீணடிப்பது முட்டாள்தனமான செயல் என தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் தேசிய அமைப்பாளர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறையில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த 21 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 227 போத்தல் கோடாவும் கசிப்பு காய்ச்சும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டன. குறித்த சந்தேக நபர் கொழும்புத்துறை பகுதியிலும் வட்டுக்கோட்டை பகுதியிலும் வீடுகளை வாடகைக்கு எடுத்து கசிப்பு காய்ச்சி பல இடங்களில் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது 776 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் 776 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 750 ஆண்களும் 26 பெண்களும் அடங்குகின்ற நிலையில் 22 பேர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் 3 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம்.